என்ன சொல்ல படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். முதல்ல வாஞ்சை இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இரண்டாவது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும். முதல்ல வாஞ்சை ஆண்டவர்கிட்ட. உங்களுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவரை விருப்பத்தோடு நேசிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை உங்களிடம் என்னிடமும் இருக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். நல்லா கவனமாய் கேளுங்க. இயேசுவை நீங்கள் நானும் எவ்வளோ விருப்பமா ஆசையா இந்த இயேசுவை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த தேவன் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேதத்தின் மேல ஒரு தீராத காதல் உங்களுக்கு எனக்கு வரணும். இந்த வேதத்தை படிக்கும்போது இந்த வேதத்தை படிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கும் வர வேண்டும் என்று இந்த தேவன் விருப்பம் கொள்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இந்த இயேசுவின் மேல உள்ள ஒரு பெரிய தாகம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வாஞ்சை வந்துச்சுன்னா உங்களை விடுதலை ஆக்குவா. விடுதலைக்கு அத்திவாசரம் என்னது? அஸ்திவாரம் வாஞ்சை. பக்கத்துல கையை பிடிச்சல. இயேசுவின் மேல, இயேசுவின் வசனத்தின் மேல உனக்கு ஒரு வாஞ்சை வேணும். நம்மளால ஏன் நம்மளுக்கு விடுதலை ஆக முடியல தெரியுமா? நிறைய நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. பிசாசு இன்னைக்கு என்ன செஞ்சாரானா, எல்லாத்தையும் நீங்க தொடறதுக்கு அவன் விட்டுருவான். அவ்வளவு நேரத்தை செலவு பண்ணீங்க எல்லாத்துலயும், அதெல்லாம் விட்டுருவான். ஒண்ணுமே தொட மாட்டான். ஏன்னா பைபிளை எடுத்தா மாத்திரம்தான் எடுக்கிறதுக்குள்ளேயே. இந்த பைபிளை பார்த்தா உனக்கு வேப்பங்காயா இருக்குதா? உன்னுடைய ஆவியையும் உன்னுடைய ஆத்துமாவையும் கொஞ்சம் பரிசோதித்துப்பா. இந்த வேதம் உனக்கு தீராத காதல் போல இருக்கணும். இங்க உங்களுக்கு சபை இருக்கிறது, பாஸ்டர் இருக்கிறாங்க, நல்ல போதகர், நல்ல அம்மா இருக்கிறாங்க உங்களை வழி நடத்துவதற்கு. 14 வயதுல இந்த இயேசுவை அறிந்தபோது ஒரு ஜாதி வெறியினாலே உருவாக்கப்பட்ட ஊர், ஒரே கம்யூனிட்டி, வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு மனிதனும் சுவிசேஷம் சொல்ல முடியாத என்னுடைய ஊர். இந்த இயேசுவை ஏற்று கொண்டவனே, முதல்ல எங்களுக்கு பைபிள் கிடையாது. இந்த பைபிள் இல்லாத சூழ்நிலையை ஒரு சின்ன புதிய ஏற்பாடை என்னுடைய டீச்சர் கொடுத்தாங்க. அதை நான் கிழிச்சு ஓரமாக எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இட்லி சுட வச்சுக்கோமா, இது நம்ம ஒரு பேப்பர் ஒரு மனுஷனை மாற்ற முடியுமான்னு சொன்னேன். ஆனால் அந்த சின்ன புதிய ஏற்பாடு இந்த இயேசு என்னக்குள் வந்ததுக்கு அப்புறம் இந்த புதிய ஏற்பாடு 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின அந்த வேதம் எனக்கு கோடி கோடி சொத்தா இருந்துச்சு. இந்த புதிய ஏற்பாடு வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது. என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சாங்க. அநேக இடத்துல அடி வாங்கினோம், உதைக்க ஆரம்பிச்சாங்க, கேவலம் கேவலமாக திட்டினாங்க, காரி துப்புனாங்க. இயேசுவுக்காக எல்லாத்தையும் சகிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். ஒரு நாளும் இந்த வேதத்தின் மீது உள்ள அந்த காதலையும் அந்த தீராத அந்த வாஞ்சையும் எவர்களாலையும் தடுக்க முடியல. கைகளை தட்டி இயேசு மகிமைப்படுத்து. நீங்கள் ஒருவேளை இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒரு 100 ஏக்கர் இருக்கும், நடு ராத்திரியில் எல்லாமே வந்து தூங்கினதுக்கு அப்புறம் அந்த சின்ன பைபிளை எடுத்துட்டு, அந்த சின்ன புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டு, ஒரு சின்ன புதிய ஏற்பாடு தான், ஒரே ஒரு மெழுகுபர்த்தியை வாங்கிட்டு ஓடி போய் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் கத்தி 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 இந்த வசனத்தை வாசிப்போம். வாசிக்க 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 அங்கே தேவனுடைய வல்லமை வந்து கிரியை செய்கிறது, இறங்குறது. எந்த வார்த்தையில் என்னத்தை ஜெபிக்கிறோமோ மறுநாளே கர்த்தர் கிரியை செய்வார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. விடுதலை ஆகாத பகுதிகள், விடுதலை ஆக்க முடியாத தடைகள், விடுதலை ஆகப்படாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே அறைந்த அந்த இரத்தத்தின் வல்லமை அநேகரை விடுதலையாக்கினதை இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். ஜெபிக்கிறதுக்கு இது என்ன சொல்றது, பைபிள் படிக்க எங்களால முடியாது. அப்போ ஒரு நேரம் தான் கிடைக்குது, நைட்ல போகணும். நைட்டு விடிய விடிய வேற வழி கிடையாது எங்களுக்கு. ஆல் நைட் பிரேயரா தான் இருக்கும். நாங்களே சாப்பாடு இது பருப்பு கிருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய், அரிசி எல்லாம் கொண்டு போய் நாங்களே ஒரு பொங்கலை பொங்கி அங்கே இந்த பெரிய பைபிள்லாம் கிடைச்சிச்சுன்னா, இந்த பைபிளுக்கு என்னுடைய சாட்சி எழுதின பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க புதிய பைபிளை ஒன்று அனுப்பிச்சாங்க. கண்ணீரோடு இந்த பைபிளை நீங்க இப்படி பாக்குறீங்க, வாங்கினே எனக்கு தெரியல. இதையும் கோடி கணக்கா எடுத்த சொத்தை விட இந்த பைபிளை வாங்கும்போது கண்ணீரோடு என் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கைகளை தட்டுவீங்களா? உனக்கு ஒரு தீராத காதல் இன்னைக்கு ஆண்டவர் காலை வேளையில நீ வாஞ்சியா இருந்தேனா கர்த்தர் உன்னை விடுவிப்பா. நீ ஏன் விடுதலை ஆக்கப்படலனா, இன்னும் ஏன் போராடிட்டே கிடக்கனா? இந்த பைபிள் உனக்கு வேப்பங்காயா தெரியுது. பைபிளை நீ தொடவே மாற்ற. பைபிளை படிச்சாதானே உன் கண்ணு சுத்தமாகும், பைபிளை படிச்சாதானே இருதயம் சுத்தமாகும். நான் நிறைய இடத்துல இந்த கணனித்திரை நான் சும்மா நம்ம பசங்க வந்துருவாங்க, அப்படி பைபிளை கொடுத்துட்டு படிங்கப்பா ஒரு அதிகாரம் சொன்னேன்னு, இந்த ஒரு அதிகாரம் படிக்கிறதுல 34 டைம் கொட்டாயிடுவான். எத்தனை டைமு?
34 டைம் கொட்டாய் விடுவான். அவனால ஒரு வசனத்துக்கு ஒருக்கா கொட்டாய் விட எத்தனையோ பேரை பார்த்துருக்கு. ஏன் தெரியுமா? இந்த வேதம் உன்னுடைய இருதயத்தை மாற்றும். கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. உங்களுக்கு திறந்த இடமா இருக்குது, ஜெபிக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாது, அந்த சின்ன புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டு ஓடுவோம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்தும்போது இந்த வேதத்தினுடைய படிக்க சத்தமா படிப்போம். ஐயோ, ஒரு அதிகாரம் தான் படிச்சோம், அதுக்குள்ளேயும் ஓடிடுச்சா, 2 அதிகாரம் படி, 3 அதிகாரம் படி. ஒவ்வொருத்தவங்களும் படிக்க இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்குள் ஒரு அக்கினி மூண்டு கொண்டு இருந்தது. இந்த வேதத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்சா உன் கண்ணு திறக்கப்பட்டான். இந்த வேதம் அவ்வளோ ஒரு மகிமையானது. இந்த வேதத்தை படிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் தொட்டு மாத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு நாள் இது மாறாது. நம்மளுடைய வார்த்தை கூட சும்மா வந்துடும், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களே கை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.